ஹலோ மக்களே, நான் உங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜேஜேகேவோட 2வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். முதல் எபிசோடு எதோட முடிஞ்சிருக்கும்னா, யூட்டா யூஜியை வந்து ஆல்மோஸ்ட் கில் பண்ணியிருந்திருப்பான். அங்கே இருந்தால் எபிசோடு வந்து கிக் ஆஃப் ஆகுது. ஓப்பனிங்கில் யூட்டா யூஜியை வந்து கில் பண்ணுறத சுக்குனா வந்து நோட் பண்ணுறான். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து சுக்குனா வந்து யூஜியோட பாடியை வந்து டேக் ஓவர் எடுப்பான் தான் நினச்சேன். பட் ஆனால் எடுக்கலை. இங்கே நவையா ஜோசப் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஃபைட் சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த செகண்ட் எபிசோடில் நவையா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கான். ஜோசோ அடுத்த மூமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நவையாவோட ஸ்பீடுன்றது இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கு. ப்ரொஜெக்ஷன் சாசரி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்ன்ட்டு இந்த இடத்துல வந்து நல்லாவே காட்டுறாங்க. நம்ம நவையாவோட ப்ரொஜெக்ஷன் சாசரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். நவையா என்னதான் ஸ்பீடா இருந்தாலும் ஜோசோ அவனோட அந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, பிளட் மேனிபுலேஷன், அதை வச்சு நவையாவோட அந்த டைமிங்க்கு வந்து மேட்ச் பண்றான். ஜோசோ நானும் குறைச்சவில்லைன்னு அவனோட அந்த கர்ஸ் எனர்ஜியை வச்சு அந்த டனல் ஃபுல்லா வந்து பிளட்டை கொண்டு வரச்சு நவையாவை ட்ராப் பண்ணிடுறான். ட்ராப் பண்றது மட்டும் இல்லாம தன்னோட 150 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு புது டெக்னிக்கை வந்து யூஸ் பண்றான். அந்த பிளட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டெக்னிக் வந்து இதுக்கு முன்னாடியே செகண்ட் சீசன்ல யூஸ் பண்ணியிருப்பான். அந்த பிளட் எல்லாம் வந்து பிளாஸ்ட் ஆகும் இல்லையா, இது வந்து அதோட அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி தெரியுது. ஆனா வந்து இந்த பிளட்ல வந்து ஜோசோ பாய்சன் வந்து கலந்துடுறான். அது வந்து நவையா வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. இந்த இடத்துக்கு யூட்டா யூஜி இழுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம ஜோசோவை ஒரே பஞ்சில் அன்கான்சியஸ் ஸ்டேட்டு கொண்டு போயிடுவான். இந்த சீக்வன்ஸ் வந்து உண்மையிலேயே வெறித்தனமா இருந்துச்சு. யூட்டா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு இந்த இடத்துல நல்லாவே தெரியுது. லிட்டரலி ஒரே பஞ்சில் ஜோசப் வந்து நாக் பண்ணியிருப்பான். பாய்சனால அஃபெக்ட் ஆயிருக்க நவையாவை யூட்டா தன்னோட RCT ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி காப்பாற்றுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா யூட்டாவால் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுமான்ட்டு இந்த இடத்துல தான் தெரியுது. யூட்டாவும் மென்ஷன் பண்ணியிருப்பான், என்னால் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பான். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வர எபிசோட்ல தராங்களா என்னன்னு பார்க்கலாம். யூட்டா அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வைக்கிறான், நான் உன்னோட உயிரை வந்து காப்பாத்துறேன், அதுக்கு பதிலாக நீ வந்து யூஜியை வந்து யூட்டா வந்து கொண்டுட்டாண்டு போய் ஹையர் அப்ஸ்ட சொல்லுன்ற மாதிரி அந்த இடத்துல யூட்டா வந்து இந்த கண்டிஷனை வைக்கிறான். இங்க இருந்து யூஜியோட மெமரிக்குள்ள போறோம். இங்கதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூஜியோட அப்பா ஜின்னையும் அம்மா கவாரியவும் பாக்குறோம். ஜின்னோட அப்பா கவாரி கூட இருக்காத, அவ கூட இருந்தா நீ இறந்து போயிருன்னு சொல்லுவாரு. இதுக்கான காரணம் கவாரி ஆக்சுவலா இறந்துருப்பான். அப்படி இறந்து போன கவாரிய கெஞ்சாக்கு பாடியை டேக் ஓவர் எடுத்திருப்பான். அதான் அந்த ஸ்விட்சஸை பார்த்தாலே நல்லாவே தெரியும். இப்படி பேசிட்டு இருக்க அங்க கவாரி வந்துடுறான். எதை பத்தி பேசுறீங்க மாமா அப்படின்ட்டு. இங்க யூஜி உயிரோட இருக்கான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யூட்டா யூஜியை குத்திருப்பாளையா, அப்பயே இன்ஸ்டன்டா தன்னோட RCT யூஸ் பண்ணி அவனை வந்து உயிரோட கொண்டு வந்திருப்பான். எதுக்காக காப்பாத்தினானா, கோஜோ சம்மர் டைம்ல யூட்டாட்ட சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் இயர்ல யூஜின்ற ஒரு பையன் இருக்கான், அவனும் உன்ன மாதிரி தான், அவனை வந்து எனக்கு எதுவும் ஆனாலும் அவனை வந்து பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பான். யூஜிக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கனால அவனை வந்து வேற யாரும் கொல்றதுக்கு முன்னாடி யூட்டா வந்து அவனை கொல்ற மாதிரி ஆக்டிங் பண்ணி காப்பாத்திருக்கான். கோஜோ முன்னாடியே வந்து கணிச்சு தான் வச்சிருக்காரு ஏதோ நடக்க போகுதுன்ட்டு. ஆக்சுவலா அதே மாதிரி நடந்துருச்சு. அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அங்க மெய்மி வந்துடுறான். ஜுஜுட்சு ஸ்கூலை சுத்தி இருக்கிற பேரியர் எல்லாமே வீக் ஆயிட்டு இருக்கு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நம்மளும் வந்து அதை போய் ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி கூப்பிட யூஜி நிறைய பேர்த்த சிவியார்களை கொண்டாந்து நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூஜி எந்த அளவுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கான்னு இந்த இடத்துல நல்லா தெரியுது. நம்மளாம் ஹீரோஸ் இல்ல, யூஜி எல்லா பேர்த்தையும் காப்பாத்துறதுக்கு நம்மளாம் ஜுஜுட்சு சாசரர், நடக்கிறது நடந்தான்ற மாதிரி ஓரளவு யூஜி வந்து கன்வென்ஷன் பண்ணிடுறான். யூஜி நொபாராக்கு என்னாச்சுன்னு கேட்க மெய்மியோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து நம்மள்ட்ட நல்லாவே கன்வே ஆகுது. அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்றத வந்து உண்மையிலே நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க. மெய்மியா இருக்கட்டும் யூஜி ஆகட்டும், யூஜியோட அவ இறந்துட்டா அப்படின்றத வந்து ஓகே நான் ஏத்துக்கிறேன்றத வந்து நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து உண்மையிலே அருமையா இருந்துச்சு. இந்த கல்லிங்கம்னா என்ன, கெஞ்சாக்கு என்ன பிளான் பண்றான், நம்ம கோஜோ வந்து எப்படி அன்சீல் பண்றது, நம்ம சுமிக்கியை வந்து எப்படி அந்த கேம்ல இருந்து வெளியே கொண்டு வரதுன்ட்டு சுமிக்கியோட தலையில கர்ஸ் மார்க் இருக்க சமயத்துல அந்த மார்க்கும் வந்து அவைக்கன் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் மாஸ்டர் தெங்கன்ட்டு தான் இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணலான்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த தெங்கனை மீட் பண்றது ரொம்ப ஈஸியெல்லாம் இல்ல. அவர் இருக்க அந்த ஸ்டார் கேரியருக்கு முன்னாடி கன்சீலிங் பேரியர் இருக்கும். அந்த பேரியரும் ஆயிரக்கணக்கான கதவுல வச்சு சப்ளை ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு நான் கூட்டி போறேன்ட்டு ஜோசோ அந்த இடத்துக்கு வர்றான். அதுல யூட்டா யூஜியை மட்டும் ஹீல் பண்ணல, நம்ம ஜோசோவையும் தான் ஹீல் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல யூஜி வந்து யூட்டா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். ஆக்சுவலா ஷிபியார்க்ல யூஜி சுக்குனாவோட 10 வரலையும் வந்து ஒரே டைம்ல முழுங்கி இருப்பான். அதனாலதான் சுக்குனா யூஜியோட பாடியை டேக் ஓவர் எடுத்து ஷிபியார்க்லேயே பெரிய சம்பவத்தை செஞ்சிருப்பான். இன்னும் 5 வரல் இருக்க சமயத்துல சுக்குனா ஒரு வேளை என்னோட பாடியை வந்து டேக் ஓவர் எடுத்தானா என்னை வந்து கொன்றுங்க அப்படின்ற மாதிரி யூட்டா கிட்ட இந்த கமிட்மெண்ட்டா வைக்கிறான். அங்கேருந்து யூகி அப்புறம் மாக்கி இருக்க இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடமே வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. எதுக்கு இங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கோஜோ சீல் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா, நம்ம கோஜோவோட ஒர்க் பண்ணாலும் தான் இந்த யூகி ஐரப்ஸ்க்கு தெரியாமல் இருக்கதா இந்த பேஸ்மெண்ட் மாதிரி இருக்க இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மாக்கி வந்து நிறையா ஸ்காரோட இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க.
ஆக்சுவலாக வந்து ஷிபியாருக்குள்ள நிறைய வந்து தீக்காயம் ஏற்பட்டிருக்கும். ஆக்சுவலாக இறந்துருப்பான்னு பார்த்தா சாகலை. யூகி தன்னோட ரிவர்ஸ் காஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மாக்கியை வந்து ஹீல் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. யூகியாலே வந்து ரிவர்ஸ் காஸ்ட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ண முடியுமான்ட்டு இதில் தான் வந்து காட்டியிருக்காங்க. ரிவர்ஸ் காஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மாக்கியோட காயத்தை வந்து ஹீல் பண்ணியிருந்தாலும் அதோட அந்த காயத்தோட அந்த ஸ்கார்ன்றது வந்து அப்படியே தான் இருக்கு. மாஸ்டர் தெங்கன் எப்படி மீட் பண்ணுவாங்கன்னா, மாஸ்டர் தெங்கன் இருக்க ஸ்டார் கேரியரா இருக்கும், கன்சீலிங் பேரியருக்கும் இடையில இந்த கர்ஸ் ஸ்பிரிட் கர்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த இடத்துல என்னோட பிரதர்ஸோட ரிமைன்ஸ் இருக்கு, அதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எப்படி கண்டுபிடிச்சு போறாங்க. அப்படி போறப்போ ஸ்பெசிபிக்கா இந்த இடத்த போர் ஷேடா பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும். ஆக்சுவலா 12 வருஷத்துக்கு முன்னாடி டோஜி வந்து மாஸ்டர் தெங்கனோட ஸ்டார் பிளாஸ்மா விசலா இருக்க ரைக்கோவை கொண்டிருப்பான். அந்த இடத்துல வந்து போர் ஷேடா பண்றாங்க. ஒரு நல்ல டீட்டெயில். மாஸ்டர் தெங்கன் இருக்க இடத்துக்கும் போயிடுறாங்க. அங்க பார்த்தா அங்க யாருமே காணோம். கோஜோ சீல் பண்ணப்பட்டதுனால நம்ம கூட கனெக்ட் ஆவார்னு நினைச்சேன். பட் ஆனா கனெக்ட் ஆகலன்ட்டு யூகி அங்க இருந்து கிளம்ப அங்க ஒரு வாய்ஸ் வருது. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்கன்னு மாஸ்டர் தெங்கனை காட்டுறாங்க. மங்கால இருந்து அப்படியே அக்யூரேட்டா அனிமேஷன் பண்ணிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. அப்படி வர்றது மட்டும் இல்லாம நம்ம சுக்குனாவோட வெசலா இருக்க யூஜியுமே வந்து அவர் தெரிஞ்சிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரியாலிட்டி கூட அவர் வந்து லிங்க் ஆகாத மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆனா வந்து மாஸ்டர் தெங்கன் வந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல எபிசோட். இந்த எபிசோடோட என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு எபிசோடுக்காக வெயிட் பண்றீங்கன்ட்டு உங்களோட தாட்ஸை மறக்காமட்டு அப்படியே அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.